உலகம் முழுதும் வாழக்கூடிய ஸ்ரீ வாராகி பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் சுதா பாஸ்கரனின் நமஸ்காரங்கள். அன்றாட லைஃப்பில் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கான சந்தேகங்கள் பற்றிய தெளிவுகளை தருவதற்காக உயர்திரு ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகள் நம்மோட இருக்காங்க. வாங்க அதை பற்றின தெளிவுகளை நம்ம அவரிடமிருந்து பெறலாம். நமஸ்காரம் சார். நமச்சிவாயம்மா. ஜெய் வராகி. ஜெய் வராகி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? அருமை அருமை. நல்லபடியா போயிட்டு சார். வீட்டில் இப்போ உள்ள என்ட்ரு ஆனதும் பல பேர் சொல்லுது, பரவாயில்லப்பா வீடு பார்க்க லக்ஷ்மி கடாட்சமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு பொருளையுமேவும் நம்ம சாமி ரூமை பார்த்தா பரவாயில்ல லக்ஷ்மி கடாட்சமா இருக்கு, பீரோ கரெக்டான இடத்துல வச்சிருக்கீங்க, இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இப்போ தொடப்பத்துல கூட மகாலட்சுமி வாசம் செய்யறாங்க அப்படிங்கிறது சொல்றாங்க இல்லைங்களா? அந்த தொடப்பத்தை நம்ம ஏனோ தானோ குப்பை வாடுறது தானே, குப்பைய போக்குறது தானே அப்படின்னு நிறைய வீடுகள்ல அத பின்வாசல்ல ஓரமா போட்டு வைக்கிறது, ஒரு என்ட்ராகிற இடத்துல வெளியில எல்லாருக்கும் பார்வைப்படுற மாதிரி போட்டு வைக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்றாங்க. அதெல்லாம் தவறு அப்படிங்கிறதுக்கு ஒரு புரிதல் இல்லாம இருக்கு. ஸோ அந்த தொடப்பத்தை நம்ம எப்படி வைக்கணும், அதுலேயும் லக்ஷ்மி வாசம் செய்கிறாங்க அப்படிங்கிறனால நம்ம அதை எந்த அளவுக்கு பத்திரமா வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு விளக்கம் சொல்லுங்களேன். கண்டிப்பாம்மா. நிச்சயமா. முதல்ல உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி. ஜெய் ஜெய் வராகி. ஒரு நல்ல கேள்வி. அதாவது சந்தேகங்கள் பிறக்கத்தான் தெளிவுகள் கிடைக்கும் இல்லையா? சந்தேகம் நாரதர் கழகம் நன்மையில் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் அந்த கழகம் பிறந்தால் தான் வழி பிறக்கும். இப்போ இதெல்லாம் இந்த மாதிரி கேள்விகள் கேட்க என்ன ஆகும்னா லக்ஷ்மி கடாட்சம் பெருகும், நன்மை பெருகும், தர்மம் வளரும். இப்போ என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க? ஒரு வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம், எந்த வீட்டை எடுத்தாலும் லக்ஷ்மி குடியிருக்கணும், லக்ஷ்மி கடாட்சமாக இருக்குது, சாமி ரூம் அழகாக இருக்குது, வீட்டை நீட்டாக வச்சுருக்கிறீங்க, இதெல்லாம் மங்களத்தின் அடையாளமாக இருக்குது, உள்ளே வந்தாலே வைப்ரேஷன் சூப்பராக இருக்குது, இதெல்லாம் சொல்கிறாங்க. அப்போது ஒரு வீட்டில் லக்ஷ்மி தங்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மகாலட்சுமியின் அடையாளமாக இருக்கக்கூடிய தொடப்பத்தை எந்த இடத்துல வைக்கணும்? இதுதான் கேள்வி. அது நம்ம வீட்டுக்கு வர்றவங்களுக்கு பார்வைப்படுற மாதிரிலாம் வைக்கலாமா, இல்லை மறைச்சு தான் வைக்கணுமா? தைரியமாக கேளுங்க. எந்த மாதிரி வைக்கலாம் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் சொல்லுங்க. ரைட். அப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன சொல்லிடுறீங்களா, அந்த தொடப்பமே மகாலட்சுமி வடிவம்னு நீங்களே சொல்லிட்டீங்க. அதை இப்போ நீங்களே என்ன சொல்லிட்டீங்க, அந்த தொடப்பம் மகாலட்சுமியின் வடிவம். உண்மையா? அவங்க சொல்கிறது உண்மையா அப்படின்னு கேட்டால் ஆம், உண்மை. அந்த தொடப்பம் மகாலட்சுமியின் வடிவம். இப்போது நிறைய பேருக்கு அந்த ஜேஷ்டாதேவியை பற்றி தெரிவதில்லை. லக்ஷ்மிக்கு முன்பு தோன்றியவள், மூத்த மகள், மூத்த லக்ஷ்மி அப்படிதான் நம்ம சொல்கிறோம். அந்த மூத்த தேவியை தான் நாம் என்ன சொல்கிறோம், அந்த இத்து தாவை எடுத்துட்டு வெறும் 3 எழுத்து சொல்லிட்டோம், மூதேவி அப்படின்ட்டாங்க. இவங்களுக்கு விஷயம் தெரியல, எப்படியோ அது காலப்போக்கில் அது தவறான செய்தியாகவே முந்து போச்சு. ஆனால் எந்த இடத்திலும் அந்த நான் சொன்ன 3 எழுத்துக்கு எந்த புஸ்தகத்துலேயும் அந்த பேரே வராது, சாட்சியே இல்லை, பிரமாணமே கிடையாது. அதுக்கு நான் சொன்ன அந்த 3 எழுத்துக்கு பிரமாணமே கிடையாது. லக்ஷ்மிக்கு முன்பு தோன்றியவள் மூத்த தேவி அப்படிங்கிறது தான் அதுக்கு பேர். அது ஒரு தனி பதிவாக நம்ம பார்ப்போம், தனியாகவே நம்ம அதை விளக்கமாக சொல்லுவோம். இப்போது அந்த தொடப்பம் என்பது அதை போல் லக்ஷ்மிக்கு அக்கா அப்படி வச்சுப்போம். அவங்க தான் பெரிய தேவி. அந்த பெரிய தேவி தான் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த துஷ்ட சக்திகள் மற்றும் குப்பைகள் எல்லாத்தையும் ஒன்று திரட்டி வெளியில் எடுத்து போட்டுட்டா அக்கா உள்ள வருவாங்க, தங்கச்சி லக்ஷ்மி உள்ள வருவாங்கன்றது அடையாளம். புரியுதா? லக்ஷ்மிங்கிறவங்க தங்கை, தொடப்பம்ங்கிறது அவங்களுடைய சிஸ்டர், மூத்தவங்க, மூத்த தேவி, அவங்களும் லக்ஷ்மி ஸ்வரூபம் தான். அப்போ அந்த தொடப்பங்கிறது எதை குறிக்குதுன்னா வீட்டில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள். இப்போது எல்லாரும் எதிரிகளுடைய தொந்தரவுங்கிறாங்க, அந்த எதிரி தொந்தரவு, எனக்கு ஒரே எதிரிகளுடைய தொந்தரவு அதிகமாக இருக்குங்கிறாங்க. உண்மையிலே எதிரி எங்கே இருக்கான்னு கேட்டால் நமக்குள்ளே தான் இருக்கான். பக்கத்து வீட்டில் இருக்கிற எதிரி, எழுத்தா மாதிரி நிற்கிறவங்களாம் எதிரியே கிடையாது. ஆனால் நம்ம பார்த்துக்கலாம், உண்மையான எதிரி எங்கே இருக்கான்னா நமக்கு உள்ளதான் இருக்கான். ஆணவம், கண்மம், மாயை அப்படிங்கிற வடிவத்தில் 3 வடிவத்தில் அவன் இருக்கான். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம தர்மம் நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லுது, பேசிக்கிட்டே போகலாம்.
அப்போது அந்த துடப்பம்ன்றது வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் அல்லது தீய எண்ணங்கள், அப்புறம் கண்ணுக்கு தெரியக்கூடிய குப்பைகள் அதெல்லாம் எடுத்து வெளியில் தொடச்சி க்ளீன் பண்ணி வீட்டை சுத்தமாக வச்சுக்கிட்டா சாயந்தர வேலையில் அல்லது காலம்பர வேலையில் மகாலட்சுமியானவள் குடியேறுவாள். அப்போது மகாலட்சுமி வரும்போது பெரிய சகோதரியாக இருக்கக்கூடிய அந்த தொடப்பம் 4 பேர் கண்ணில் படக்கூடாது. உள்ளே வரீங்க பாருங்களேன், இவங்க இந்த தொடப்பம் தான் யூஸ் பண்ணுறாங்களா, இந்த தொடப்பம் எங்கே வேணும்னு கேட்பாங்க. அடுத்தது கேள்வி என்ன பிறக்கும், பார்வை வந்து அந்த தொடப்பத்தின் மேலே பட்டுதுன்னா இந்த தொடப்பம் தான் யூஸ் பண்ணுறீங்களா நீங்கள், அது பண்ணுறது இல்லையா, ஓ இதுதான் உங்களுக்கு க்ளீனாக வச்சுக்குதா, அதுவே ஒரு திருஷ்டியாக மாறும். அந்த தொடப்பம் நல்லா இருந்தா நல்ல கேள்வியா வரும். அதுவே தேஞ்சு இருந்ததுன்னா இவ்வளோ தேஞ்ச தொடப்பத்தை வச்சுட்டு இருக்கியே, இது வீட்டுக்கு ஆகாது அப்படின்னு வேற சொல்லுவாங்க. பாருங்க, அனுபவம் பேசுது. அப்போ அதனால கண்ணில் படக்கூடாது. முதல்ல 2 விஷயம். இந்த தொடப்பத்தை எப்படி வைக்கணும், இந்த கைப்பிடி இருக்கே அது மேல் நோக்கி இருக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த பிடிச்சிக்கூடிய பெருக்கக்கூடிய பாகத்தை கீழே வச்சுட்டு பெருக்கக்கூடிய பாகத்தை மேலே வைப்பாங்க இல்லையா, அப்படியே வைக்கக்கூடாது. புரியுதுங்களா? கைப்பிடி மேலே இருக்கணும், போன உடனே அப்படி பிடிச்சி நம்ம தொடப்ப தூக்குற மாதிரி இருக்கணும். புரியுதுங்களா? கீழே பிடிச்சி தூக்குற மாதிரி இருக்கக்கூடாது. கைப்பிடி மேலே இருக்கணும். பெருக்கக்கூடிய பாகம் தலை குனிந்திருக்க வேண்டும், தரையை நோக்கி இருக்க வேண்டும். அந்த பெருக்கக்கூடிய பாகம் ஆகாயத்தை பார்க்கக்கூடாது. இப்படி தான் வைக்கணும், இந்த டிசைனில் தான் வைக்கணும், இந்த பேட்டர்னில் தான் வைக்கணும். எப்படி பெருக்குவோமோ அதே மாதிரி வைக்கணும். அதுதான் ஃபார்முலா ஃபஸ்ட்டு. 2வது தரையில் கூட வைக்கலாம், படுக்க வச்சிடலாம், படுக்க கூட வைக்கலாம். ஓகே. படுக்க வைக்கும்போது கிழக்கு வடக்காக, கிழக்கு அல்லது வடக்காக அந்த பெருக்கக்கூடிய பாகம் அது கிழக்கு வடக்காக இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது. ஆமாம். ஓகே. மேற்கு தெற்கா அந்த பெருக்கக்கூடிய பாகம் இருக்கலாம். கைப்பிடி கிழக்கு வடக்காக இருக்க வேண்டும். ஓகே. இது ஒரு சட்டம். அதே போல் மறைமுகமாக வைக்கும்போது சாமி ரூமில் அல்லது நம்ம உட்காந்து சாப்பிடக்கூடிய டேபிளுக்கு கீழே, கிச்சனில், வரவேற்பு அறையில், வாசப்படியில், இந்த மாதிரியான தெய்வம் குடியிருக்கக்கூடிய இடங்களில் அந்த தொடப்பம் வைக்கக்கூடாது. எங்கே வைக்கலாம்னா கதவுக்கு பின்னாடி வைக்கலாம், அல்லது ஒரு வாஷ் பேஷன் இருக்குது அந்த சைடில் ஏதாவது மறைச்சி வைக்கலாம். ஒரு படிக்கட்டு இருக்குது, படிக்கட்டு கீழே ஒரு டோர் போட்டிருக்கீங்க அது உள்ளே வைக்கலாம். அந்த மாதிரி அன்விசிபிளாக மறைமுகமாக நீங்கள் வைப்பீர்களேயானால் அதுவும் அதெல்லாம் வந்து ஒரு டிசிப்ளின் தான். இதை ஒரு சாஸ்திரம்னு சொல்கிறத விட டிசிப்ளின்னு சொன்னால் ஒரு ஒழுக்கம். இப்படி தான் இருக்கணும், இப்படி இருந்தால் நல்லா இருக்கலாம் இல்லையா. பசங்களுக்கு எப்படி ஒரு நல்ல ஒழுக்கம் சொல்லித்தரமோ அதை போல் குடும்பம் பண்ணுறதுக்குன்னு ஒரு லட்சணம், ஒரு டிசிப்ளின் இருக்குது. காலையில் எழுந்திருக்கணும். சில பேர் வீட்டில் அம்மா சொல்லுவாங்க, என் பொண்ணு 10 மணிக்கு தான் எழுந்திருப்பா, அதுக்கு முன்னாடி எழுந்திருக்க மாட்டா அப்படின்னு இந்த அம்மாவே சொல்லுவாங்க. அது ஒரு பெருமையாக வேற சொல்லுவாங்க. அது நானாக சொன்னால் கத்துவா, திட்டமாட்டா அப்படின்வாங்க. அந்த அம்மாவோட நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ அந்த பசங்க எப்படி இருக்கும், அந்த பசங்க நாளைக்கு எப்படி போய் குடும்பம் பண்ணணும், அந்த பசங்கள்ட்ட எங்கேருந்து டிசிப்ளின் வரும். இப்போ பெற்றோர்களே அவங்கள என்கரேஜ் பண்ணுறாங்க, புள்ள தூங்குது 10 மணி ஆகுது 11 அதுவாக தானாக எழுந்திருக்கட்டும். இதை நீங்கள் பசங்களை நன்மை செய்யலை, நீங்களாக செல்லம் கொடுத்து கெடுக்கிறீங்க, இதான் விஷயம். ஆகையினால இதெல்லாம் ஒரு டிசிப்ளின். இந்த டிசிப்ளின் இருக்குமே ஆனால் தொடப்ப அந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி அந்த இடத்துல வைப்பீர்களே ஆனால் அந்த இடமும் அந்த வீடும் லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். சார், இப்போது மாடர்ன் சிட்டி ஆயிடுச்சு இல்லைங்களா, மாடர்ன் வேர்ல்டாகவே ஆயிடுச்சு. ஸோ செவுத்தில் வந்து அந்த ஸ்டிக்கர் ஒட்டி அந்த தொடப்பத்தை வந்து அப்படி ஸ்டிக் பண்ணிடுறாங்க, மாட்டிடுறாங்க. இல்லைன்னா டோருக்கு பின்னாடி அந்த ஸ்டிக்கரை ஒட்டி அப்படி மாட்டினோம்னா அது அப்படி கிரிப்பாக பிடிச்சிக்குது. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணி வைக்கலாம் சொல்லிட்டேன் நான். இல்லை, தொங்க விடலாமா சார்? டைரக்ஷன் மாற்றிக்கோங்க, அவ்வளோதான் விஷயம். நீங்கள் தொங்க தான் விடணும். தொங்க மீன்ஸ் என்ன, அந்த பாகம் கீழே இருக்கணும், கைப்பிடி மேலே இருக்கணும். ஓ, அந்த மாதிரி. கிளிப்பு ஓகே தான், மெத்தட் ஓகே தான். சரி சரி. மறைஞ்சு இருக்கணும், கதவுக்கு பின்னாடி இருக்கலாம், அந்த மெத்தடில் இருக்கணும். ஓகே, அவ்வளோ மெத்தட் முக்கியம். ஓகே சார். தாராளமாக கிளிப்பாக மாட்டுங்க, தப்பு கிடையாது. பண்ணலாம். ஓகே ஓகே. ஆமாம். நீங்கள் இன்னும் கூட அட்வான்ஸாக கேட்பீங்கன்னு பார்த்தோம் நான். அது என்ன வேக்கம் கிளீனர் இருக்கே, அதை என்ன பண்ணுறது, நீங்கள் இன்னும் அட்வான்ஸாக கேட்பீங்கன்னு பார்த்தேன். அதனால் வேக்கம் கிளீனர் இன்னும் அந்த அளவுக்கு நம்ம
நடுத்தர மக்கள் கிட்ட உபயோகத்துக்கு வரல இல்லைங்களா? நீங்க வேக்கம் கிளீனரே இருந்தா கூட அதையும் மறைச்சு வைக்கிறது தான் சிறப்பு. புரியுது. அதையும் பார்வைப்படும்படியா வைக்கக்கூடாது. கழிவு பொருட்கள் நம்ம எங்கேயாவது குப்பையை கொண்டு வந்து பார்வையா வைப்போமா? மாட்டோம். அதை போலதான் இதுவும். புரியுது. சரியா? Okay. நன்றிம்மா. நமச்சிவாய். அருமை சார், அருமையாக விளக்கம் தந்தீங்க. எங்களோட சந்தேகங்களுக்கான தீர்வு ரொம்ப அருமையா தெளிவா எங்களுக்கு கிடைச்சதுல எங்களுக்கும் மகிழ்ச்சி. இது போல இன்னும் பல ஐயங்களுக்கான தீர்வுகளை உங்க மூலமா நாங்க தெரிஞ்சுக்க விரும்புறோம். வேற ஒரு பதிவுல அடுத்து சந்திக்கலாம். நன்றி. நமஸ்காரம். நமஸ்காரம். ஜெய்